எப்பட்றா அப்படி சிரிச்ச முகமா அப்படியே இருக்கியே அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்றது? கத்தி கத்தி அழுது அழுது போர் அடிச்சு போச்சு. அலுத்து போச்சு. சோ அந்த மாரி சிரிச்ச முகமா வச்சா அட்லீஸ்ட் வந்து உள்ள இருக்கிற சோகத்த மறைக்கலாம்ல. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் மாமா சிரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க. ஆம், அதான் வந்து இந்த டீமை பார்த்து, இந்த மேனேஜரை பார்த்து, சில பாட்டி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து இதை வர கேவலமாற முடியாது அப்படின்னு நினைச்சா அது எப்படி நீ நினைக்கலாம்? இதை வர கேவலமா நான் ஆடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் செம அடி. அதை வர கேவலமா மோகன் பகான் ஆடணும். ஆக்சுவலி மோகன் பகான் பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் worst பிகாஸ் we had zero intention to attack மோகன் பகான் கேம்ல. லைக் சரி ஓகே ஃபுல்லா டிஃபென்ஸ் பண்ணிட்டு 0-0 தப்பிச்சிடலாம்னு பார்த்தானுங்க. மோகன் பகான் வந்து அடிச்சு விட்டு போயிட்டாங்க 1 இயர் கழிச்சுட்டு வட்ட கொண்டு வந்து. சரி ஈஸ்ட் பெங்கால் ஹோம்ல ஆடுறோம். சரி ஹோம்ல ஆடுறோம் அகேன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் டீம் வந்து 13 பேர் இருக்காங்க. அவங்களையாச்சும் அடிப்போம்னு பார்த்தா இல்ல, அதை விட இன்னும் கேவலமா இருந்தானுங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் கடைசி 10-15 நிமிஷம்லாம் வந்து ஈஸ்ட் பெங்கால் நம்மளை வச்சு விளையாடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் ஆக்கி விட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கே தோணிச்சு இந்த நாய்ங்க உங்களுக்கு கிழிக்க போறது இல்லை, நம்ம சும்மா வந்து நடக்கலாம் ட்ரைனிங் செஷன் மாதிரி நடக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால் கடைசி 10 மினிட்ஸ் ட்ரைனிங் செஷன் மாதிரி எடுத்துனாங்க. அதாவது பாசிபிளி வந்து ஹோம்ல ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா சென்னையினோட ஹிஸ்டரியிலேயே இந்த கேமா தான் இருக்கும். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த டீம் வந்து இந்த டீமுக்கு இந்த மேனேஜருக்கு வந்து முட்டு கொடுக்கறது நான் எனக்கு ஒன்று புரியல. ஓன் காயிலுக்கு ஒண்ணு எப்படி முட்டு கொடுக்குறாங்க சில பேர், எனக்கு புரியவே இல்லை. எதை வச்சு முட்டு கொடுக்குறீங்க? சரி ஓகே இன்னும் 12 கேம் இருக்கு, நம்ம பிளே ஆஃப் போலாம் அப்படின்னு சொல்றீங்க. பிளே ஆஃப் போனா மட்டும் என்ன ஆக போகுது? பிளே ஆஃப் போயிட்டு ஒன் ஆஃப் கேம்ஸ் தான் இந்த மாதிரி ஆட்டு ஓகே நம்மளாம் பெரிய டீம்லாம் சொல்லிக்கிற இது இல்லை. அல்டிமேட்லி உன்னோட லீக் பொசிஷன் தான் உன்னுடைய டிஃபைன்ஸ் வேர் யூ ஆர். போன வாட்டி எப்படியோ 6th முடிச்சிட்டோம் தப்பி தவறி. மற்ற டீம்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி இப்படி பண்ணாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி ஹெல்ப் வருமான்னு தெரியாது. ஏன்னா வந்து பெங்களூரு பஞ்சாப் மோகன் பகான்லாம் ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. க்ளோஸ் அதுக்கு கீழே வந்து கோவா ஒடிஷா அவங்களாம் வந்து ஓரளவுக்கு போராடிட்டு இருக்கானுங்க. மும்பை சிட்டி ஜம்ஷெட்பூர் நாட் சோ கிரேட் பட் ஒரு மேட்ச் நல்லா நாட் சோ கிரேட் பட் தே ஹேவ் த பிளேயர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்னன்னு சொல்லி இந்த ஆளு முட்டு கொடுக்கறது? எவ்வளவோ ட்ரை பண்ண, சரி ஓகே இன்னும் திருந்துவான்னு பார்த்தா திருந்தவே மாட்டேங்கிறான். அதே பிளேயர்ஸ் வச்சுதான் நான் ஆடுவேன், அதே மாதிரி தான் நான் லாங் பால்ஸ் போட்டு ஆடுவேன். நான் என்ன ஆனாலும் சரி நான் என்னோட இதை மாத்தவே மாட்டேன், எவ்வளவு கேவலமா தோதோ நான் மாத்தவே மாட்டேன் அப்படின்னு. அதாவது சொல்லி சொல்லி அடுத்து போச்சு. ஒரு விஷயம் நடக்கலைன்னா மாத்தி தான் ஆகணும். அதே வச்சு முட்டிட்டு இருக்க முடியாது. 2-3 வாட்டி வச்சு முட்டியாச்சு நீங்க. சரி ஓகே வரல மாத்துங்க, ஆனா மாத்த மாட்டீங்கன்னா ஓன் காயில். ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாலும் தெரியல, அது வந்து நான் ஒன்றும் பார்க்கல. எனக்கு கண்டிப்பா ஏதாவது உடனே இருப்பான். அதாவது ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் சந்தேகமே இல்லை. லைக் எல்லா மேட்சும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அது எப்படி எதை வந்து எப்படி வந்து இதை சொல்லத்துக்கு அவருக்கு மனசு சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது மோகன் பகான் மேட்ச் முடிச்சுட்டு மோகன் பகான் மேட்ச் இல்ல வி பிளேட் வெல் அண்ட் வி ரிசர்வ் சம்திங் இந்த கேம்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் வந்து சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து அந்த சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ்னால எங்களுக்கு வந்து கொல்கம் சென்னையில நான் மோகன் பகான் மேட்ச் வந்து எங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு. சரி ஓகே அப்ப கேரளா மேட்ச்க்கும் ஈஸ்ட் பெங்கால் மேட்ச்க்கும் பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ண முடியல, அப்ப என்னத்தை கெளிச்சிங்க? பிளேயர்ஸ் வில் பிளே ஆன் மெரிட், இட்ஸ் நாட் அபவுட் த பர்சனல், இட்ஸ் அபவுட் கலெக்டிவ். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி ஸ்கில் அவ்வளோ ஸ்கில் இல்ல, இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எப்படி டிராப் பண்ண முடியும் அப்படின்னு. லைக் டேய் இந்த ஆளுக்கு மைக் கொடுக்கறத நிறுத்துங்கடா. ஏதாச்சும் வளரிண்டே இருப்பான். இல்ல என்ன பிரச்சனை அவர் எதிர்த்தும் கேள்வி கேட்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஏன்னா டிஎன்ஆர் சார் பிக் அப் டிஎன் ரகு சார் கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் அவர் வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ண அவர் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. அவருக்கு பேசிக்கா வந்து எப்படின்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் மணி எஸ் பாஸ் நோ பாஸ் 3 பேக்ஸ் ஃபுல் பாஸ் எஸ் டேடி அது இது அந்த மாதிரி ஜிங்கச்சக்கம் போட்டு கேட்கற ஆளுங்க தான் இவங்களுக்கு தேவை போல இருக்கு.
அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஈகோ பவர் ட்ரிப் வந்து அவர் தான் பேசிக்லி சென்னை எஃப்சி நான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் அவரை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, பிளேயர்ஸ் அவரை எதிர்த்து பண்ண மாட்டாங்க, இந்த போர்டு வாட் எவர் யார் அத்தாரிட்டி பொசிஷன்களும் யாருமே அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவர் சொல்றதுதான் நடக்கும். சரி ஓகே, நீ சொல்றது நடக்குது ஓகே, அல்டிமேட்லி வின் பண்ணணும்ல. சில சில மேனேஜர்ஸ் தான் நம்மளே பார்த்துக்கோ, யூரோப்பியன் ஃபுட்பால் தான் சரி, எங்க பார்த்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க தான் அவங்க சொல்றதுதான் நடக்கும். அந்த மாதிரி நிறைய மேனேஜர் பார்த்துருக்கோம். பட் அல்டிமேட்லி யோர் வே ஆர் ஹைவேனா நீ அல்டிமேட்லி வின் பண்ணி தான் ஆகணும். வின் பண்ணலனா உன்னை தான் கேள்வி கேட்பேன். உன்னை கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு வந்து நான் நிறுத்த மாட்டேன். நான் உன்னை தான் கேள்வி கேட்பேன். ஏன்னா எல்லாமே நீ தான் நினைச்சிட்டு இருக்க. நீ ஒருத்தர் வந்து ஸ்டேடியம்ல இருந்து வெளில வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி போன மேட்ச் ஒரு போஸ்ட் மேட்ச் சாட்ல வந்து இந்த மாதிரி ஓவன் கோயில் வந்து 90 நிமிஷம் நான் வந்து கேட்டாரு, 90 நிமிஷமா கத்தினே இருக்கிறாரா அப்படின்னு, 90 நிமிஷம் கத்துறாரா 7 நிமிஷம் அந்த மாதிரின்னு. அவர் சொல்ற ஓவன் கோயில் அப்ப நின்றே இருக்காரு, கத்தினே இருக்காரு அப்படின்னு. சோ அவருக்கு வந்து பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்லாத பிளேயர்ஸ் தூக்கி தூக்கி போட்டு இருக்காரு உள்ள. அருமை அருமை. இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் பார்த்ததே இல்லை. அதாவது சாபாலாஸ்டோக்கு இவ்வளவு பேர் முட்டு கொடுத்தது இல்ல அந்த ஒரு சீசனுக்கு அப்புறமா, தாமஸ் பிதர்ஸ்க்கு இவ்வளவு முட்டு கொடுத்தது இல்ல. ஆனா ஓவன் கோயில் மட்டும் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்க. எதை பேஸ் பண்ணி எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, ஏதோ பிளே ஆஃப் போன வருஷம் ஏதோ தப்பி தேடி பிளே ஆஃப் போயிட்டோம் 6th பிளேஸ்ல. அப்புறம் கோ நம்ம வந்து அடிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி அதே தான் நடக்கும். லைக் அல்டிமேட்லி லீக் ஃபார்ம் தான் உன்னுடைய பிரெட் அண்ட் பட்டர். உன்னுடைய செகண்ட் சீசன்ல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் நீ 9th இருந்து ஈஸ்ட் பெங்கால் கூட ஹோம்ல தோக்கறன்னா எதை வச்சு உன்னை நான் வேலையில வைக்கணும்? இப்ப அடுத்த மேட்ச் ஹைதராபாரோட ஜெயிப்போமா? இட்ஸ் நாட் கேரண்டியே இல்லை. இத்தனைக்கும் ஹைதராபாத் வந்து அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கானுங்க, அவங்களுக்கும் வின் பண்ண கஷ்டமா இருக்கு. பட் நம்ம தான் சென்னை ஆச்சு, வந்தாலே வார வைக்கும் சென்னை. ஈஸ்ட் பெங்காலுக்கு ஒரு வின்னு கொடுத்த மாதிரி, ஈஸ்ட் பெங்காலுக்கு வின்னு அவே கிளீன் சீட் கொடுத்த மாதிரி ஹைதராபாத்துக்கும் நம்ம வின்னு கொடுக்க மாட்டோம்னு நம்ம என்ன நிச்சயம்? போன வருஷம் அதான் பண்ணோம். ஒரு மேட்ச் ஜெயிக்கல ஹைதராபாத் எஃப்சி, ஒரு கிளீன் சீட் கூட வைக்கல. ஆல் இண்டியா டீம் வச்சு வந்தானுங்க நம்ம சென்னைக்கு, 1-0 ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதே திரும்ப நடக்காதுன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒருவேளை இந்த மேட்ச் தோத்தாதான் சில பேருக்கு இன்னும் சொர்ணா வருமோ என்னவோ தெரியல, இந்த ஓவன் கோயில் வந்து வெளியே தோத்தணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து முன்னாடி மேட்சஸ்ல இருந்தே ஓவன் கோயில் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஓகே, நான் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் வாட் தே வர் சேயிங், எனக்கு புரிஞ்சது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம ஒன்று பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்கறதுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லையே. அடுத்த மேட்ச் ஹைதராபாத் எஃப்சியோட. ஹைதராபாத் எஃப்சி அவ்வளவு நல்லா வர்றது இல்லை. அவங்க வந்து எங்க இருக்கானுங்க? 12th இருக்கானுங்க. முகமது ஸ்போர்ட்டிங்கோட ஒரு பிளேஸ் மேல இருக்காங்க. 2 கேம் ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம வந்து குளோரியஸா 9th இருக்கோம். இத்தனைக்கும் நமக்கு மேல இருக்க டீம் மும்பை சிட்டி வந்து நம்மளுக்கு ஒரு கேம் ஹேண்ட் இருக்கு, ஜம்ஷெட்பூருக்கு 2 கேம் ஹேண்ட் இருக்கு. அது அப்படியே நமக்கு மேல இருக்கானுங்க. நமக்கு கீழே இருக்கிற டீம்ஸ் தான் நம்மளோட மட்டிக்கூ டீம்ஸ். கேரளா பிளாஸ்டர்ஸ் நம்மளோட பெரிய மட்டிக்கூங்களா இருக்கானுங்க. ஈஸ்ட் பெங்கால் இப்ப 2 கேம் ஜெயிச்சிருக்கானுங்க. தே மைட் ஸ்டார்ட் கோயிங் ஆன் ரன், தெரியாது. முகமது ஸ்போர்ட்டிங் தான் ஃபர்ஸ்ட் சீசனு. ஹைதராபாத் எஃப்சிக்கு வந்து அவங்க கஷ்டத்துல இருக்கானுங்க. எதை வச்சு நான் இந்த ஆளுக்கு நான் முட்டு கொடுக்குறேன் நீங்களே சொல்லுங்க. நான் இப்ப வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட். நான் வந்து ப்ரெடிக்ஷனோ ஏன்னா அந்த லைன் அப்ஸ் பண்ணியோ வந்து, ஏன்னா எப்படியும் இந்த ஆள் அதே தான் பண்ண போறான். திரும்ப அதே ஒரு லோன் சீரை வச்சு தான் ஆட போறான். அதே வந்து ஃபரூக் தான் ஆட போறான். அதே இர்ஃபான் தான் ஆட போறான். கே நஸ்ரிக்கு வந்து ஸ்டார்ட் கொடுக்க மாட்டான். குர்கராஜ் சிங்குக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான். எதை வச்சு ஜார்டன் தூக்கி சீமா போட்டான்னு தெரியல. லைக் எனக்கு சத்தியமா புரியல எதை வச்சு போட்டான்னு தெரியல. லைக் வந்து எதை வச்சு அந்த மாதிரி பண்ண நினைக்க தெரியல. டின்லியானா மேபி அன்கேட் நல்ல வேலை, மேபி அன்கேட் முகர்ஜி இன்ஜூரிங்கனால ஆறாம இருக்கேன். எல்லாம் அன்கேட் முகர்ஜி கண்டிப்பா என்னத்துக்கு லெஃப்ட் பேக்ல அடிப்பான். அந்த அளவுக்கு இதுவா இருக்கும். 8-1 இறக்க மாட்டான், சித்தேஸ்வர் இறக்க மாட்டான், ஜிதேந்தர் இறக்க மாட்டான்.
புதுசா ட்ரையே பண்ண மாட்டான். இந்த மிட்ஃபீல்ட்ல ஏதோ ட்ரையே பண்ண மாட்டான். 2 மிட்ஃபீல்டர் போட்டு ஆட மாட்டான். கொஞ்சம் கிரவுண்ட் பாஸ் பண்ணனா அது பண்ண மாட்டான். கார்னர் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா மிட்ஃபீல்ட்லயும் ஓடலாம், விங்லயும் ஓடுறான். தலையில அது கோலி மாதிரி. அவ்வளோ ஓடுனா 70 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் அவுட் ஆதான் அவனோட ஒரே இது. கேஸ் அவுட் ஆயிடுவான். ஏன்னா அவ்வளோ ஓடுற மனுஷன் எதுக்கு அவனை மிட்ஃபீல்ட்ல போட்டு, ஏன்னா அவனே விங்ல தான் போறான். அவனை விங்கரா போட்டு வேற யாராச்சும் மிட்ஃபீல்ட்ல போடலாம் தான் போட மாட்டான். அது போட மாட்டான். போன வருஷம்ல இருந்தே பாக்குறோம். போன வருஷமே பார்த்தா கார்னர் மிட்ஃபீல்ட்ல வேலைக்கு ஆகலன்னு. இந்த வருஷம் இதை வச்சு அதே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. சொல்லி எனக்கு அழுத்து போச்சுங்க. எனக்கு சென்னை ஹைதராபாத் கேம் பத்தி பேசணும்னு தோணல. ஏன்னா மேபி அந்த கேம் அவ்வளவு கேவலமா இருக்கும் பாக்கிறதுக்கு. கண்டதாவே இருக்கும் பாக்கிறதுக்கு. மிட் வர்சஸ் மிட் மிட் வர்சஸ் லோ மாதிரி என்னன்னு தெரியல. மேபி ஃபர்ஸ்டா நம்ம கொஞ்சம் டாமினேட் மேபி பண்ணுவோம். கொஞ்சம் மேபி அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸ்கோர் பண்ணலன்னா வழக்கம் போல லாங் பால் உஸ்ஸுன்னு போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸும் தரிக்கணும் தான் இருக்கு. ஏன்னா மிட்ஃபீல்டு சுத்தமா பேலன்ஸே இல்லை. எப்படியும் ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் டெஸ்பரேட் லாங் பால் போட்டு ஆரம்பிப்போம். மேபி கடைசியில சான்ஸ் கிரியேட் பண்ணி கட்டி பண்ணி 2-3 சேவ் பண்ண வச்சு we tried our best அப்படின்னு முட்டு கொடுப்பாருங்க இன்னும் சில பேர். இந்த மேட்சும் நம்ம தோத்து இல்ல டிராவோ பண்ணி ஃபேன்ஸ் முட்டு கொடுத்தாங்கன்னா எனக்கு எதுவுமே என்ன சொல்றது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலேயும் லாஸா டிராவோ பண்ணா. ஏன்னா இதுக்கப்புறமா 2 கஷ்டமான கேம் இருக்கு. மும்பை சிட்டியவே, அப்புறம் பெங்களூர் ஹோம்ல சொல்ல வேண்டிய தேவையே இல்லை என்ன நடக்கும்னு. பெங்களூர்லாம் நம்மள ரைவல்ஸா மதிக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமா போச்சு. இதுக்கு பேர் ரைவலரி இல்ல, செருப்படி. மும்பை சிட்டி கூட பெங்களூர் பண்ணது. மும்பை சிட்டியோட ஜெயிச்சு 12 கேம் ஆச்சு. பெங்களூர் போன வருஷம் அப்படியே ஜெயிச்சிட்டோம் தப்பி தவறி அந்த ஹோம் கேம். அவங்க மேனேஜர் சாக் பண்ணாங்க. ரெனிடி சிங் அசிஸ்டன்டா வந்தாரு. எப்படியோ அவங்க ஜெயிச்சிட்டோம். அதுவும் 2 பெனல்ட்டியை வச்சு. இந்த வாட்டி அவங்க வர செம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஐ டோன்ட் see us beating them. எப்படி அவங்க இது பண்ண மாதிரி எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. 3 கேம் இருக்கு இந்த ஏர் முடியறதுக்குள்ள. இந்த 3 கேம்ல ஒரு கேம் ஜெயிச்சோம்னா நான் ஆச்சரியப்படுவேன் நான். ஏன்னா ஹைதராபாத்தோட ஜெயிப்போம் நம்பிக்கை இல்லை. மேபி டிராப் பண்ணுவோம் அட் பெஸ்ட். இஸ் வாட் ஐ ஃபீல். மும்பை சிட்டியோட லாஸ் அவேல. ஆல்தோ தே நாட், அவங்களும் அவ்வளோ பெருசா ஆடுறது இல்லை. மும்பை சிட்டியோட அவேல லாஸ்ட், பெங்களூரோட ஹோம்ல கண்டிப்பா தோப்போம். திஸ் இஸ் ஹவ் ஐ சி. இந்த மேட்ச் டிரா, அடுத்த மேட்ச் 2 மேட்சும் லாஸ். லைனப்ஸ் என்னோட பிரெடிக்டர் ஐம் நாட் கோயிங் டு புட் இட் பிகாஸ் எப்படியும் அந்த ஆள் வேற மாதிரி தான் போறான். அண்ட் அதுக்கு காரணமும் கொடுப்பான். இவர் வின்சியில என்ன பாக்குறாரு, கேர்னஸ்ரி கொடுக்கிறாரு என்ன பாக்குறாரு எனக்கு சத்தியமா தெரிஞ்சானும். தட் ஒருத்தருக்கு அதிகமா சான்ஸ் கிடைக்கிறது, இன்னொருத்தருக்கு 2 பேருக்கு சான்ஸே கிடைக்கிறதுல எனக்கு சத்தியமா தெரிஞ்சானும். ப்ரெடிக்ஷன்ஸ் 0-0 டிரா. கண்டராவே இருக்கும் கேம் பார்க்கறதுக்கு. நான் வாட்ச் அலாங் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் அப்போ. நல்ல வேலை நான் வாட்ச் அலாங் பண்ணி என்னுடைய மென்டல் ஹெல்த், என்னுடைய பிபி இது டஸ் நாட் கோ ஃபார் அ டாஸ். பார்க்குறவங்களுக்கு மன்னிக்கணும். ஒருத்தர் 2-3 பேர் என்ன கமெண்ட் போடுறீங்க அப்புறம் வாட்ச் அலாங்லாம் ப்ரோ மேட்ச் வர உன்னுடைய வாட்ச் அலாங் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. பட் இந்த கேம் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ச் அலாங் பண்ண முடியாது பிகாஸ் எனக்கு அது ஆஃபீஸ் டைம். ஸோ இப்போ புது ப்ராஜெக்ட் தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான். ஸோ அதனால அதை மேபி நான் மேட்ச் பார்ப்பேன் சைடில் போட்டு. பட் எனக்கு ஆஃபீஸ் டைமு மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ வாட்ச் அலாங் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பட் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ கண்டிப்பாக இருப்பேன் நான். அது எனக்கே இந்த டீம் வச்சு என்னத்தை பண்றது எனக்கே தெரியாது. இன்னும் ஓவர் காலுக்கு முட்டு கொடுக்குறீங்க. குட் லக் டு யூ. பட் எங்களை குறை சொல்லாதீங்க. நீ எப்படி ஓவர் காயில குறை சொல்லலாம், உனக்கு ஏன் தெரியும் ஃபுட்பாலை பத்தி அப்படின்னு. அப்போ ஓவர் காயில பிரைஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபுட்பால் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா? 3 கேம் முதல் கேம் ஜெயிச்சதுக்கு எல்லாம் தைய தக்கர் குதிச்சிங்க. பட் இதுவே நாங்க ஈஸ்ட் பெங்கால் ஹோம்ல தோக்கடிச்சு சொல்றாங்க நீ எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு.
மேக் இட் மேக் சென்ஸ். பட் சேஞ்ச் பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா வந்து அப்படி குனிஞ்சுட்டாங்க, வந்து பிளைண்டா ஓன் கார்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சுட்டாங்க. அங்கேருந்து வெளில வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. நான் அதை சொல்லி நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ப்ரெடிக்ட் 0-0 டிரா. நீங்களும் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ்ல. என்ன லைனப்னு சொல்லுங்க. எப்படியோ அதே லைனப் தான் ஆட போறான் மனுஷன். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, தலையெழுத்து. பட் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.